bloody sweet. Hello everyone, I'm Emin. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தேரே இஷ்க் மேன் இந்த படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய அண்ட் தமிழ் ரெண்டு டீசரும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம தனுஷ் சார் அண்ட் வந்துட்டு கீர்த்தி சனோன் அவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம இசை புயல் ஹே ஆர் ரஹ்மான் சார் தான் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சின்ன இன்ட்ரோ மாதிரி என்ன ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோ மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், யாரெல்லாம் பார்க்குறது அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் ராஞ்சானாவா அந்த படம் இருக்குல்ல, நிறைய பேர் பிடிச்சிருக்கும் சரிங்களா. ஸோ அதில் அமராவதி அந்த சாங் ரொம்ப பேர் பிடிக்கும். ஸோ அந்த படத்தோட இது ஒரு சீக்குவல்னு நினைக்கிறேங்க. ஓகேவா, எக்ஸாக்டாக தெரியல. ஸோ சீக்குவலா இல்லை ரீபூட்டா ஐடியா இல்லை. அப்படிதான் ஒரு வாட்டி எங்கேயோ படித்தேன், கேள்விப்பட்டேன். எக்ஸாக்டாக தெரியல. யாராச்சும் தெரிஞ்சா வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு டீசரை பார்த்துருவோமா, ஐடியாவே இல்லை எப்படிப்பட்ட கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. अपने बाप को जलाने गया था बनारस। सोचा तेरे लिए गंगा जल लेता हूं। नई जिंदगी शुरू कर रही है। पुराने पाप तो धो ले। शंकर करे तेरे बेटा हो, तुझे भी पता चले कि इश्क में जो मर जाते हैं वो भी किसी के बेटे होते हैं। ஓ எஸ். இப்போ நம்ம வந்துட்டு லாங்குவேஜ் புரியல காரணத்தினால நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு நம்ம இப்போ தமிழ் டீசரில் பார்த்துருவோமா. ஏன்னா நல்லா இருக்கு, அது பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது. லாங்குவேஜ் புரியல, அதனால சப்டைட்டில் வச்சு மட்டும் எப்படி புரியும் சொல்லுங்க பார்ப்போம். இது இல்லையும் கண்டிப்பாக தனுஷ் சார் தானே தமிழ் டப் பண்ணியிருப்பாரு. ஸோ வாங்க பார்த்துருவோமா. லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. என் அப்பாவோட கடைசி காரியத்துக்கு காசி போயிருந்தேன். உனக்கு கங்கா தீர்த்தம் கொண்டு வரணும்னு தோணுச்சு. புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. பழைய பாவத்தை கழிச்சிட்டு போ.
வயித்துல ஒரு பையனை கொடுக்கட்டும். அப்பதான் உனக்கு புரியும், காதல தோத்து செத்து போறவன் கூட யாரோ ஒருத்தரோட புள்ளதான். ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு எனக்கு சர்ப்ரைஸோ ஏதோ மாதிரி தெரிலங்க. சரிங்களா, ஏதோ ஒரு இன்டென்ஸ்டான இது ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஓகேவா, ஒரு ஹீடனான இன்டென்ஸ்ட் பிளாட் ஒன்று இருக்கு. இது சும்மா அப்படியே மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இது டீசர்னால. பட் வந்துட்டு நம்ம தனுஷ் சரோட அந்த கண்ணு சிம்டம்னு அடிக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஷார்ட்ல ரொம்ப அழகா வந்திருக்கு. நல்லா இருக்கு. அந்த அந்த ஒரு அவன் பார்த்து பயப்படுதா, நல்லதும் பண்றான், பிளஸும் பண்றான், ஒரு மாதிரி சாபமும் வர்ற மாதிரி இருக்கா. டைலாக்ஸ் அப்படிதாங்க இருக்கு. சாபமும் வர்ற மாதிரி இருக்கு, பிளஸ் பண்ற மாதிரியும் இருக்கு. என்னடா இது அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அந்த மனசை வந்துட்டு அப்படியே அந்த குட்டி படம் இருக்குல்ல, குட்டி படத்துல பார்த்த மாதிரியே இருக்காருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்காருங்க. அப்படியேதான் இருக்காரு. ஓகேவா, எல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி பணத்துலயும் புகழ்லையும் இருக்க தவிர்த்து உடம்புல ஒன்றும் இல்லை. அப்படியேதான் இருக்காரு மனசன், விச் இஸ் குட் திங். ஸோ பார்ப்போம், ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுதுன்ற. நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க டாக்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலி டேக் கேர், பை.